எல்லோருக்கும் வணக்கம். இப்போல்லாம் ரெகுலராக எனக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் நிறைய வருது. டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. அப்படி டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பேன். எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க கேட்குற விஷயத்தினால, அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ்னால இன்னும் பல விஷயங்களை என்னால் கற்றுக்க முடியுது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. நான் இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி நான் ஃபர்ஸ்ட் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்களோட வீடியோ எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதே போல தம்ப்நெயில் பேனர் இந்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனா பண்ணீங்க அப்படின்னாக்கா குறைஞ்ச நாள்லயே நல்ல க்ரோத் கிடைக்கும் சேனலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முன்கூட்டியே யோசிச்சு வச்சு நான் ரெக்கார்ட் பண்றது கிடையாது. அன்னைக்கு விஷயம் என்ன நடக்குதோ அதை வச்சுதான் நான் கண்டென்ட்டே போடுவேன். அப்படி இல்லை யாராச்சும் டவுட்ஸ் கேட்கறாங்கன்னா அதையே நான் கண்டென்ட்டா போட்டுருவேன். இதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம். இப்போ என்னோட சேனல் இன்னும் நல்லா க்ரோத் ஆகணும், நல்ல வியூஸ் வரணும், நல்ல லைக்ஸ் வரணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோட சேனலை க்ரோத் பண்ண முடியும். ட்ரேடிங்ல என்னால கவனம் செலுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதில் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. என்னோட ட்ரேடிங் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஒரு சிலர்லாம் மார்க்கெட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கால் பண்றாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. அந்த கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கால் என்னால் அட்டன் பண்ண முடியும், ஒரு சில கால்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியறதில்ல. வாட்ஸ்அப்புக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஓகே, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைப்பேன். இருந்தாலும் வேற ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாரி. உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் இது போல ஏதாச்சும் பேசணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் சம்பந்தமா மேக்ஸிமம் மார்க்கெட் இல்லாத டைம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு மேபி ஒரு 5:30 இல்லை 6 o'clock அபோவ் அப்படி கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நான் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு காலையிலேயே ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்போதான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாராம். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒருத்தரோட லாஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தரோட ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் நான் சொல்லிக்கிறேன், இது உண்மைதான் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னாக்கா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ட்ரேடிங்ல வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்த பிறகு கொஞ்ச நாளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தரோட லாஸ் வந்து இன்னொருத்தரோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சில விஷயங்களை இதுல நம்ம பாசிட்டிவா தான் திங்க் பண்ணோம். ஒரு சில விஷயங்கள்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமா திங்க் பண்ணதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். எதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ பாசிட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம சொல்லி கேட்டிருக்கோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ பட்ஜெட் ஃபைனான்ஸ் இருக்கு மார்க்கெட் வாட்ச்ல. நான் என்ன பண்றேன்னா 6744 ரூபா கரண்ட் பிரைஸ் போகுது. ஒரு 100 ஷேர் நான் வாங்கிட்டு ஓகே இது மேலதான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா நான் திங்க் பண்ணிட்டேன், மேலதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் லாஸ் போடாம வெயிட் பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் பாசிட்டிவா போயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா வந்த ப்ராஃபிட் என்னோட கேபிட்டல கூட போகிறதுக்கு இதுல சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு விதமா திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா பாசிட்டிவா திங்க் பண்ணாதான் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ பட்ஜெட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கும் 6739 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகுது. இப்போ நான் ஒரு 100 ஷேர் வாங்கிட்டேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் செல் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா அவர் செல் பண்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, காலையில 6700 வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு 40 ரூபாய் 6740 ரூபாயில செல் பண்ணும்போது அவருக்கு 40 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ நான் 6740 ரூபாய்க்கு வாங்கிட்டு இதே 6780 இல்லை 50 போகும்போது நான் செல் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் யார்கிட்ட வாங்கணும் அவருக்கும் ப்ராஃபிட் தான். இப்போ நான் யாருக்கு செல் பண்ண போறனோ நானும் ப்ராஃபிட் எடுக்க போறேன். இப்போ அவர் 6750 ரூபாயில ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா மேல போகும்போது அவர் கொடுக்குறாருன்னா அவருக்கும் ப்ராஃபிட் தான். ஆனா இங்க சென்டர்ல நஷ்டம் அடைகிறவங்களும் இருக்காங்க. எப்படின்னா இப்போ பொறுமை இல்லாதவங்க, இப்போ 6740 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு இமிடியேட்டா இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுது, இன்னைக்கே ஒரு 6700 ரூபாய் கீழே இறங்கிடுது அப்படின்னா எனக்கு ஒரு 40 ரூபாய் லாஸ் வருது. இல்ல நான் வெயிட் பண்ண மாட்டேன், இதோட லாஸ் போதும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸிட் ஆயிட்டேன் அப்படின்னா அது வந்து என்னோட தப்பு.
ஏன்னா நான் தப்பா கெஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து ஒருத்தரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தரோட லாஸ் இன்னொருத்தர ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நாம இதுல முடிவு பண்ண முடியாது. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். பஜ் ஃபைனான்ஸ், HDFC பேங்க், ஹிண்டால்கோ, ICICI பேங்க், டாடா ஸ்டீல், TCS, இந்த 6 ஸ்டாக்கு. 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அதையும் நம்ம பார்த்துருவோம். 6 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 3 ஸ்டாக்ல ஹிண்டால்கோ மட்டும் ஒரு 320 ரூபா லாஸ், டாடா ஸ்டீல்ல 1600 ரூபா ப்ராஃபிட், HDFC பேங்க் ஒரு 380 ரூபா ப்ராஃபிட், டோட்டலா 1592 ரூபா, 1.5% இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் டெக் மகேந்திரா செலக்ட் பண்ணியிருந்தேன். டெக் மகேந்திரால ஒரு 279 ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக நேற்று டெலிவரி இந்த ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை முந்தைய நேற்று எடுத்தது 334 ரூபா 50 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். இப்போ 339 ரூபா 40 காசு. ஆக்சுவலாக இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 347 வரைக்கும் போச்சு. ஒரு 4% கிட்ட ப்ராஃபிட் வந்தது. ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, இது எல்லாம் இன்னையோட பிஸ்னஸ் தான். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது, என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.